இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். நம்ம எல்லாருமே சாப்ஸ்டிக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த சாப்ஸ்டிக்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்லை சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படி போனீங்க அப்படின்னா ஸ்பூன் ஃபோக்லாம் கொடுத்துருவாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு ஏஷியன் ரெஸ்டாரண்ட், அதாவது ஜாப்பனீஸ் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா அந்த சாப்ஸ்டிக்ஸ் இருக்கும், அது ரெண்டுத்தையும் அப்படி கையில் பிடிச்சி அதை சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்குமே, ஐயோ எனக்கு இதை கொடுத்துட்டாங்களே என்னால் சாப்பிட முடியாதுன்னு மனசில் நீங்கள் கஷ்டப்படுறது புரியுது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்ல போகிறதில்ல. ஆனால் இந்த சாப்ஸ்டிக்ஸ் எப்படி உருவாச்சு, எதுக்காக உருவாச்சு, எங்கே எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது, நன்மைகள் இருக்கா. இந்த ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சாப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 5000 இயர்ஸ்க்கு முன்னாடியே சைனா தான் இதை இன்வென்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. முதல்ல யூஸ் பண்ண ஆரம்பித்ததே ஒரு வுட்டில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன கட்டையை எடுத்து அதில் இந்த சாப்ஸ்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எதுக்காக முதல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன பார்த்தாங்கன்னா இந்த சின்ன சின்ன கட்டைகளை உருவாக்கி மெயினாக இந்த குக்கிங் பாட் இருக்கு இல்லையா, அந்த குக்கிங் பாட்டில் உள்ள நிறைய வகையான உணவுகள்லாம் இருக்கும். அந்த உணவுகள்லாம் எடுக்கிறதுக்காக இந்த சாப்ஸ்டிக் அப்படின்றத முதல்ல இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குக்கிங்லாம் டெவலப் ஆகி கிரியேட்டிவ் வேஸ் ஆஃப் குக்கிங் டெவலப் ஆகும்போது ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் குக் பண்ணும்போது இது இன்னும் பாப்புலர் ஆகி இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, சாப்ஸ்டிக் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸே மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. இதோட எவிடன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூயின்ஸ் ஆஃப் இன் தி எனான் ப்ராவின்ஸில் இருக்கான், ஓகேவா. ஸோ அதில் இவங்க இதை பார்த்து சொல்கிறாங்க. இதை மெயினாக பார்த்தீங்கன்னா சைனீஸோட ரைட்டிங்கில் தான் நிறைய இந்த சாப்ஸ்டிக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. மெட்டல் சாப்ஸ்டிக்ஸை கூட நிறைய ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் செட் ஆஃப் சாப்ஸ்டிக்ஸும் நிறைய இடங்கள்ல இருந்ததாகவும் சொல்லப்படுது இவங்களுடைய வரலாறு. அதாவது ஏன் கேஸ்ட் மெட்டல்ல சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த குக்கிங் பாட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை எடுக்கிறதுக்கும் இந்த சாப்ஸ்டிக் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது கேஸ்ட் மெட்டலில் சாப்ஸ்டிக்ஸ் பண்ணி ரொம்ப டீப்பாக உள்ள பாய்லிங் பாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வாட்டரோ இல்லை ஆயிலோ இருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த மாதிரி மெட்டல் சாப்ஸ்டிக்ஸை வச்சு அந்த காலத்தில் யூஸ் பண்ணதாக சொல்லப்படுது இந்த சாப்ஸ்டிக்ஸோட வரலாறு. ஒரு 400, அதாவது 400 AD அது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் மக்கள் இந்த சாப்ஸ்டிக்ஸை சாப்பிட யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக குக்கிங் பண்ணுறது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 400 ADலேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சாப்பிட்றதுக்காக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை அவங்க பார்த்துருக்காங்க. என்னன்னா அந்த காலத்தில் ஃபுட்டும் ஃபியூயலும் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருந்தால் சைனாவில். ஏன்னா ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த பாப்புலேஷன் ஜாஸ்தியானதால ஃபுட்டும் ஃபியூலும் ஷார்ட்டேஜாக இருந்ததால என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கு சமைக்கிற செஃப்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்படியாவது நம்ம இந்த குக்கிங்கில் பயங்கர கிரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ முடிவு பண்ணிட்டு இவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையான இந்த விறகு கட்டைலாம் இருக்குல்ல, அந்த கட்டையெல்லாம் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. அதோட அவைலபிலிட்டி ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கிறதால நம்ம அதை வச்சு நெருப்பு உண்டாக்கி சமைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த கட்டைகளில் நம்ம எப்படி கம்மி பண்ணலாம். ஏன்னா ஒரு பக்கம் சாப்ஸ்டிக்ஸ் நம்ம இப்போ சொல்கிறோம், பட் அந்த டைமில் கட்டையே இல்லாதப்போ எப்படி நம்ம விறகு நெருப்புக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க பார்த்துருக்காங்க, சரி நம்ம எதனால் ரொம்ப நெருப்பு தேவைப்படுது, ரொம்ப விறகுலாம் நம்ம ஏன் எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம சமைக்கிற விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய பீஸாக துண்டாக பெரிய பெரிய துண்டுகளாக நம்ம குக்கிங் பாட்டில் போடுறோம். அப்படி போடும்போது அது ரொம்ப நேரம் ஆகுது வேகிறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இனிமேட்டு சமைக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக, சின்ன சின்ன கியூப்ஸாக அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குட்டி குட்டி சங்க்ஸாக போட்டிருக்காங்க. அப்படி குட்டியாக போடும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்களோட இந்த கிளவர்னஸ்னால பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்வுட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுற குவான்டிட்டியும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ ஒரு 100 கட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 100 கட்டை இவங்க குட்டி குட்டியாக பீசஸை போட ஆரம்பிக்கும் போது அவங்க 30-40 கட்டை தான் அவங்க ஃபயர்வுட்டை யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இப்படி பண்ண உடனே எல்லாருக்குமே சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, நம்ம இப்போ இந்த மாதிரி ஃபயர்வுட்லாம் நிறைய சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. சரி, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம், நம்ம ஃபயர்வுட்டை சேவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இவங்க குட்டி குட்டியாக போட்டதால் என்ன ஆயிப்போச்சு, ஃபுட்டெல்லாம் ரொம்ப குட்டியாயிடும். அவங்க தட்டில் எடுத்து போடும்போதோ கப்பில் எடுத்து போடும்போது அந்த பீசஸ்லாம் ரொம்ப சின்னதாக. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்கும்போது அதை கத்தியை வச்சோ இல்லை வேற ஏதாவது ஸ்பூன் வச்சோ குத்தி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த சாப்ஸ்டிக்ஸ் முதல்ல பிறக்குது, ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த குட்டி குட்டி பீசஸ் எடுக்கிறதுக்கு நம்ம இதுக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணோம், அழகாக சின்னதாக 2 குச்சி இந்த மாதிரி ஒரு சாப்ஸ்டிக் மாதிரி ஒன்று உருவாக்கி இதை வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னோடனே அது பிறப்பிடமாகுது அந்த இடத்துல. அப்போதுலேருந்து தான் இந்த சாப்ஸ்டிக்கோட கல்ச்சர் உள்ளே வருது. ஆனால் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக அடாப்ட் பண்ணியிருக்காங்க சாப்ஸ்டிக்ஸ் எல்லாம். அதாவது சைனா அப்படின்னு சொல்லும் போது சாப்ஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலரானது எப்போ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபியூஷியஸ் இருந்தார் இல்லையா, அவருடைய டைம்லையும் அவருடைய டீச்சிங்ஸில் தான் சாப்ஸ்டிக்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது சொல்கிறாங்க. மெயினாக அவரோட டீச்சிங்ஸில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நைஃப் அதெல்லாம் டேபிளில் அலோவ் பண்ணவே மாட்டாராம். காரணம் என்ன அப்படின்னா, நைஃப் இஸ் சப்போஸ் டு பி ரிமைண்டர். எதுக்குன்னா வயலன்ஸ்க்கும் ஸ்லாட்டர் அது மாதிரி பண்ணுறதுக்கும் அது ரிமைண்டர். இருந்தால கன்ஃபியூஷஸ் அவரோட டீச்சிங்ஸில் அலோவ் பண்ணல, டேபிளில் அலோவ் பண்ணல. அப்படி இருக்கும்போது இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி
சைனீஸோட பீரியடில், மெயினாக அவரோட பீரியடில் சாப்ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி ரொம்ப பல பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்த பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீரியடு தான் ரெஃபர் பண்ணுறாங்க, சைனீஸ் பீரியட். ஸோ 500 ADயில் பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக்ஸ் வந்து மற்ற ஏஷியாவோடைய மற்ற இடங்கள்லையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஜப்பான், வியட்நாம், கொரியா இந்த மாதிரி இடங்கள்லையும் சாப்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஒவ்வொரு மாடலாக வந்து சாப்ஸ்டிக்கை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக்ஸ் வந்து ஒன்லி ரிலீஜியஸ் செரமனிஸில் யூஸ் பண்ணுற மாதிரி முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதே ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் பேம்பு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய இதை தான் வந்து அவங்க ட்வீசர் மாதிரி கிரியேட் பண்ணி அதை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென் யூஸ் பண்ணுற சாப்ஸ்டிக்ஸ் வந்து தே ஆர் ஆக்சுவலி ஒரு இன்ச் லாங்கர் கம்பேர்ட் டு விமன்ஸோடைய சாப்ஸ்டிக். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த கண்ட்ரியில் முதல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்ற கண்ட்ரியும் வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து வெறும் வுட் மட்டும் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜேடு, அப்புறம் வந்து ஐவரி, பிராஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியும் சாப்ஸ்டிக்ஸை வந்து இவங்க பல வகையாக பண்ணியிருக்காங்க பல கண்ட்ரியில். இந்த சாப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மித்து, ஒரு விஷயம் சொல்லும் போது நிறைய மித்து இருக்கும். சைனீஸ் டைனஸ்டியோட ஏரால என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில்வர் சாப்ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணோம்னா அது வந்து பாய்சனை டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட ஃபுட் வந்து பாய்சன் ஆயிடுச்சுன்னா உங்க சாப்ஸ்டிக்ஸ் இருக்குல்ல அது வந்து இமீடியட்டா வந்து பிளாக்கா டர்ன் ஆயிடுமா. ஓகே, இது வந்து அவ்வளோ ரிலையபிள் மெத்தடா இல்லை. ஏன்னா வந்து சில்வர் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. அதாவது எப்படின்னா சைனைட் இல்லைன்னா ஆர்சனிக்லாம் டச் பண்ணா கலர் சேஞ்ச் ஆகுது. ஆனால் அதே வந்து அது ஹைட்ரஜன் சல்ஃபைட் அந்த மாதிரி, அதாவது கார்லிக் இருக்குல்ல, கார்லிக்கோ இல்லை ஆனியன் இல்லைன்னா வந்து ராட்டன் எக், இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சல்ஃபேட் இது ஆச்சுனாலும் கலர் மாறிடும். ஸோ அதனால அவ்வளோ ரிலேபிளான விஷயமா இல்லை. என்னதான் இருந்தாலும் சைனீஸ் டைனஸ்டிக்ல வந்து அவங்க இது யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க. ஓவர் த சென்ச்சுரிஸ் பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக்ஸை வந்து நிறைய விஷயங்கள்ல அதில் வந்து நிறைய அசோசியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஏஷியன் கல்ச்சரில் நீங்கள் வந்துட்டு ஒரு அன்ஈவன் பேர் ஆஃப் சாப்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இவங்களோட ஏஷியன் கல்ச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா யூ வில் மிஸ் அ பிளேன் ஆர் அ போட். இப்போ நம்ம வந்து கடற்கரை ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடி வந்து அன்ஈவன் சாப்ஸ்டிக்கோட ஸ்டிக்கை யூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிடுங்கப்பா, அதனால தயவு செஞ்சு சாப்ஸ்டிக் எடுத்து சாப்பிடும்போது ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கா அப்படின்னு பாருங்கன்னு அந்த மாதிரி ஒரு மித்து அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கொரியன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ க்ளோஸாக அந்த சாப்ஸ்டிக்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதோட டிப்பு கிட்ட நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் மேரேஜ் ஆகாமல் இருப்பீங்களா, ரொம்ப அன்மேரிடாக இருப்பீங்களா ரொம்ப நாளைக்கு. அதாவது நீங்கள் சாப்ஸ்டிக்ஸை அதோட எட்ஜ் கிட்ட டிப் கிட்ட பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணமே ஆகாதுன்றாங்க. ஸோ ரொம்ப தள்ளி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடுன்றாங்க. இது வந்து கல்யாணம் ஆகாதவங்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். இது கொரியன் மித்தாக இருந்தா நம்ம ஊரில் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, நான் சிங்கிள் பேச்சுலர்ப்பா அப்படின்னு சொல்கிற பசங்களும் வந்து இனிமேட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னா நல்லா ஒரு 2 சாப்ஸ்டிக் எடுத்து நல்லா டிப்பு கிட்ட வச்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்க. நான் சொல்லுங்க, இது வந்து கொரியன் மித்தாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபலாக பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக்ஸ் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணப்படுது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் நான் சொன்ன மாதிரி பல ஸ்டைல்ஸில் பல ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா 80% ஆஃப் லாக்வர்ட் சாப்ஸ்டிக்ஸ் இது இருக்கு இல்லையா, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். ஜப்பானில் ஒபாமா அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து கலர்ஃபுல் டிசைன்ஸ் எல்லாமும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஒரு சாப்ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஜப்பானில். மோஸ்ட் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வகாசா நூரி பாஷி சாப்ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப மோஸ்ட் லக்ஸூரியஸ் சாப்ஸ்டிக்ஸ் தான். அதில் வந்து அவ்வளோ டெலிகேட்டாக வந்து இதில் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஜாப்பனீஸ் ஏரியா பக்கம் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா வகாசா நூரி பாஷி அப்படின்ற ஒரு சாப்ஸ்டிக் இருந்ததுன்னா நீங்களும் வாங்கி அழகாக கொண்டு வந்து சாப்பிட்டு பாருங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்துட்டு இந்த ஈடோ பீரியட் அப்படின்றாங்க, அந்த காலத்துலேருந்தே வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களா. நீங்கள் சாப்ஸ்டிக்ஸ் இது என்னப்பா 2 குச்சி தானே அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அப்படின்றத இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், எக்ஸாக்ட்லி இருக்கு. பிலீவ் இட் ஆர் நாட், நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் மெமரி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றாங்க. என்னதுப்பா 2 குச்சினால என் மெமரி இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எப்படி லிங்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்ஸ்டிக்கை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணும்போது உங்கள் மசில் இருக்குல்ல, அந்த மசில்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 50 மசில் இன் யோர் பாடி கெட்ஸ் என்கேஜ் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்சென்ட்ரேஷனும் ப்ரிசிஷன், நம்ம சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுற ப்ரிசிஷன் இருக்குல்ல அது இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து இன்னும் ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறதால நீங்கள் வந்து பேஷன்ஸும் உங்களுடைய ஸ்கில், அதாவது ஒரு விஷயத்தை நுணுக்கமாக பார்த்து அது நுண்ணியமாக எடுக்கிற அந்த ஸ்கில்லும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சிடும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது உங்கள் பாடியில் வந்து பல இடங்களில் மசில்ஸ் மட்டும் உங்களுக்கு அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மெமரியும் இன்க்ரீஸ் ஆகி பிரெயின் பவரும் இன்க்ரீஸ் ஆகி
உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாப்ஸ்டிக்கோடைய பெனிஃபிட்ஸாக சொல்கிறாங்க. இது ஒரு சிம்பிள் குக்கிங் யூட்டன்சிலாக ஏஷியாவில் ஆரம்பித்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குளோபலாக ஒரு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இதை வந்து நீங்கள் நிச்சயமாக நெக்ஸ்ட் டைம் எனக்கு நல்லா தெரியும் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டோ ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டோ போனீங்கன்னா ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பாருங்கள். காசா பணமாக அவங்களே வச்சுருப்பாங்க தட்டில். நீங்கள் அழகாக எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக்கோட பெருமையும் உங்களுக்கு தெரியும், மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம்.